ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு நக்ஷத்ரா தமிழ் சேனல். ஸோ எல்லோரும் வந்து சேஃபாக வந்து வீட்லேயே இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ வந்து நம்ம கோவிட் இந்த 19 வந்து எல்லோரும் சேர்ந்து தான் வந்து கைகோத்து வந்து இதை விரட்டணும். ஸோ அதுக்கு வந்து எல்லாருமே கவர்மெண்ட்டுக்கு ஒத்துழைச்சி வந்து எல்லாருமே வந்து வீட்லேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நக்ஷத்ரா தமிழ் சேனல் மூலிமா வந்து நாங்கள் வந்து கேட்டுக்கிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா எதை மாதிரி வீடியோஸ் அப்படின்னாக்கா சில்வர் வெசல்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம். நான் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து எங்கள் பாட்டிக்கு வந்து நான் வந்து கிஃப்ட் பண்ணேன். நீங்களும் வந்து அவங்க வயசானவங்க இருக்காங்க, இல்லை வந்து அம்மாவுக்கு கிஃப்ட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து பூஜைக்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இந்த மாதிரி கூட கிஃப்ட் பண்ணலாம். நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னாக்கா 2 இயர்ஸ் பேக் வந்து பூஜைக்கு தேவையான மணி, சூடம் காட்டுறது, அந்த ஊதுபத்தி ஸ்டாண்டு, அப்புறம் வந்து குட்டி பிள்ளையார், அதுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு குட்டி சொம்பு எல்லாம் வந்து சின்ன சின்னதாக வந்து வாங்கி எங்கள் பாட்டிக்கு வந்து கிஃப்ட் பண்ணேன். ஷீ இஸ் வெரி ஹாப்பி. ஸோ டெய்லி வந்து அதில் தான் பூஜை பண்ணுவாங்க. ஸோ இந்த லாக்டவுனில் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த ஒரு 15 டேஸாக வந்து பூஜை நிறையா பண்ணதுனால க்ளீன் பண்ணவே முடியல, ஏதோ வேலையில். ஸோ இந்த 15 டேஸ்க்கு அப்புறம் வந்து நான் வந்து எப்படி க்ளீன் பண்ண போகிறேன், எப்படி ஈஸி மெத்தடில் க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து காட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் வந்து ரெகுலராக க்ளீன் பண்ணால் தான் வந்து வெசல்ஸ், அந்த சில்வர் வெசல்ஸ் வந்து நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். பொதுவாக வந்து காத்தோட்டத்தில் போக போக என்னாகும், கருப்பாகிட்டே இருக்கும் வெள்ளி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ எவ்வளோக்கெவ்வளோ கருப்பாகுதோ அவ்வளோக்கெவ்வளோ வந்து அது சுத்தமான வெள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் வந்து எப்படி வந்து க்ளீன் பண்ணுறேன், எப்படி வந்து அந்த புதுசு மாதிரி வந்து ஆக்கிறதுக்கான ட்ரிக்ஸ் என்ன அப்படிங்கிறத காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் நான் வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கினது. டெய்லி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸாக வந்து அவங்க யூஸ் பண்ணதுனால அந்த சூடம் காட்டி அந்த சூடத்தோட அந்த கரைகள்லாம் வந்து பட்டு ஒரு மாதிரி பிளாக் ஆகிடுச்சு. வெரி சாரி அப்படியே காட்டுறதுக்கு. பட் இப்படி இருக்கிற வெள்ளியை கூட நம்ம வந்து க்ளீனாக ஒயிட்டாக பண்ண முடியும், நம்ம வந்து வீட்லேயே க்ளீன் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அப்படியே காட்டுற மாதிரி ஆகுது. நான் இதை என்ன பண்ணேன், வெந்நீரில் வந்து நல்லா வந்து கொதிக்க வச்ச தண்ணியில் வந்து இதை நான் போட்டிருக்கேன். இதோடையே வந்து அலுமினிய ஃபாயில் வந்து உங்களுக்கு கிடச்சிதுன்னா அதையும் போட்டு சோடாப்பும் போட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து வெள்ளையாக ஆகிடும். பட் என்கிட்ட இல்லாதனால நான் என்ன பண்ணேன், என்கிட்ட ரூபேரி கையில் இருந்தது. ஸோ நான் ஒரு காட்டனில் அந்த ரூபேரி லிக்விடை வந்து எடுத்துக்கிட்டு இது மாதிரி க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன். ரொம்பவே அந்த சந்தன குங்குமம்லாம் போய் பிடிச்சி போய் ரொம்பவே பிளாக்காக இருந்தது. என்னால் ரொம்ப க்ளீன் பண்ண ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டில் வந்து அலுமினியம் ஃபாயிலும் இருக்குது, வந்து அந்த சோடாப்பு இருக்குது அப்படின்னாலே அது ரெண்டுமே வந்து ரொம்பவே க்ளீன் பண்ணுறதுக்கு அதுவும் ஒரு ட்ரிக்ஸ் தான், வெள்ளியை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு வழி. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டில் பிட் ரொம்பவே ஈஸியாக உங்களால் வந்து அவ்வளோ பெரிய அழுக்க கூட வந்து உங்களால் ஈஸியாக பண்ணுறதுக்கு இந்த ரூபேரிங்கிற இந்த லிக்விடை வாங்கி ஒரு 2 சொட்டோ இல்லை 3 சொட்டோ அந்த இதுக்கு அந்த மாதிரி ஒரு காட்டனில் எடுத்துக்கிட்டு நீங்கள் இது மாதிரி க்ளீன் பண்ணிங்கன்னா அத்தனை அழுக்குமே வந்து ரொம்ப ஈஸியாக நம்மளால் வீட்லேயே வந்து ரிமூவ் பண்ண முடியும். ஸோ இது வந்து அடுத்த வே. இது பண்ணியுமே எனக்கு வந்து ஏன்னா ரொம்ப நாள் ஆனதுனால எனக்கு ரொம்ப அழுக்கு வந்து ஃபஸ்ட்டு டைம்லேயே எனக்கு வந்து போகலை. அதனால் நான் ஃபஸ்ட்டு ட்ரை வந்து ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் தான் வந்து வந்திருந்தது. ஆனாலும் நான் எதிர்பார்த்த அளவு ஒயிட்டு வராதனால நான் என்ன பண்ணேன்னா மறுபடியும் என்ன பண்ணேன், இந்த வெள்ளி பாத்திரத்தை எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் க்ளீன் பண்ணும்போது பாருங்கள் உங்களுக்கே தெரியும், அங்கங்கே பிளாக் இருக்க தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ரூபேரி போட்டுமே இந்த சொம்புலலாம் பார்த்திங்கன்னா பிளாக் இருக்குது, விளக்குல எல்லாமே இருக்குது, இந்த கிண்ணத்துலலாம் கப்ஸில் எல்லாமே பிளாக் இருக்குது. நான் வந்து சாட்டிஸ்ஃபைடு இல்லை இந்த வாட்டி. ஸோ என்ன பண்ணேன், எகெயின் விபூதியை எடுத்து எல்லாத்துலேயும் வந்து தடவினேன். வெள்ளியில் வந்து எல்லா இடத்துலையும் வந்து தடவி கொஞ்ச நாள் வந்து ஊற வச்சேன். அந்த விபூதியும் வந்து அந்த பிளாக்கெல்லாம் வந்து போக்கக்கூடிய கண்டென்ட் அதில் இருக்கிறதுனால வெள்ளி பாத்திரத்துக்கு விபூதி யூஸ் பண்ணுவாங்க. திருப்பியும் நான் வெந்நீரில் ஊற போட்டு எகெயின் செகண்ட் டைம் வந்து நான் ட்ரை பண்ணேன். ரூபேரி க்ளீன் ஆகிடுச்சு. எங்கெல்லாம் கரைந்ததோ அதெல்லாம் சுத்தமாக இல்லாமல் நான் எதிர்பார்த்த மாதிரி க்ளீனாக ஆச்சு. நீங்கள் இந்த இதில் பார்த்தீங்கன்னாவே முன்னாடி எப்படி இருந்தது பிளாக்காக, இப்போ வீட்லேயே வந்து எவ்வளோ அழகாக புதுசு மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் காமிச்சிருக்கோம். உண்மையிலேயே உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.